எனக்கு சட்டாம்பிள்ளையாக இருந்து ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்ற எல்லா பாடங்களையும் ஐயம் திரிபர எனக்கு கற்றுக் கொடுத்தார். குருகுல வாசம் முடிந்தது. நான் நம்முடைய நாட்டுக்கு வந்து விட்டேன். நம்முடைய நாட்டுக்கு வந்து விட்டேன். அந்த துரோணாச்சாரி கிரகம் சென்றார். சில காலம் கழிந்தது. சில காலம் கழிந்த பிறகு அன்னவர் மைத்துனர் கிருபாச்சாரி அன்னாரின் தங்கையாம் கிருபி அம்மையார் அந்த கிருபி அம்மையாரை மணமுடித்தாராம். அப்படி மணமுடித்த போது அந்த திருமணத்துக்கு தேவ உலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் வந்தார்களாம். அந்த திருமணத்துக்கு தேவர்கள் எல்லாம் வந்து வாழ்த்து தெரிவித்தார்கள். அப்படி வாழ்த்து தெரிவித்தவர் மறுபடியும் தேவலோகம் சென்றார்கள். தேவலோகம் சென்ற பிறகு தேவர்களுக்கு சந்தேகம் வந்து விட்டது. தேவர்களே, இதுவரை பூலோகத்தில் எத்தனையோ திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கெல்லாம் தேவலோகத்தில் இருந்த யாரும் சென்றதில்லை, யாருமே போகவில்லை. இந்த திருமணத்துக்கு நாம் எல்லோரும் சென்றோம், வாழ்த்து தெரிவித்தோம். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த திருமணமாது என்று வாக்குவாதம் செய்தார்களாம். அந்த வாக்குவாதத்தின் மத்தியில் திரிலோக சஞ்சாரியாக விளங்கக்கூடிய நாரத மகா முனிவர், தேவர்களே, பூலோகத்தில் திருமணம், திருமணத்துக்கு தேவர்கள் சென்றார்கள் என்று வாக்குவாதம் செய்கின்றீர்களே, அந்த பெண்ணின் கற்பு நெறிக்கு ஈடானவர் இந்த தேவலோகத்து பெண்கள் கூட கிடையாது. இந்த தேவலோகத்தில் இருக்கின்ற பெண்கள் யாருமே அந்த பெண்ணுக்கு ஈடாக மாட்டார்கள். அப்படி கற்புடைய பெண்ணானவள் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு தேவர்கள் சென்று வாழ்த்து தெரிவித்தார்கள் என்று நாரத மகாமுனிவர் தெரிவித்தார். இதை கேட்ட தேவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கின்றார்கள். அப்போது அந்த தேவ சபையில் உமா மகேஸ்வரன் இருந்தாராம். அந்த உமா மகேஸ்வரன் எழுந்து, ஏன் தேவர்களே, அந்த பெண்ணின் கற்பை நான் சோதிக்க வேண்டும், நான் சோதித்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லி பூலோகம் வந்தார். பூலோகம் வந்தவர் ஒரு சன்னியாசி உருவம் தாங்கினார். சன்னியாசி உருவம் தாங்கி கிருபை அம்மையார் இல்லத்தில் தனியாக இருக்கின்றார். அந்த இல்லத்தின் அருகாமையில் சென்று அம்மா பிச்சாந்தேகி என்று குரல் கொடுத்தாராம். கிருபை அம்மையார் வெளியில் வந்து பார்த்தார். சன்னியாசி நிற்கின்றார். அந்த சன்னியாசியை அன்னவருக்கு பாத பூஜை செய்து அன்னவரை உள்ளறைக்கு அழைத்து சென்று மனையிட்டு அமர்த்தி இலையிட்டு உணவு பரிமாற வருகின்றார். அப்படி வருகின்ற நேரத்தில் அந்த சன்னியாசி உருவத்தில் இருந்த உமா மகேஸ்வரன் உணவு பரிமாறுகின்ற நேரத்தில், ஏன் பெண்ணே உணவு பரிமாறாதே, உணவு ஏன் சுவாமி என்று கேட்டாராம். கேட்ட போது, ஏ பெண்ணே, நானும் முற்றும் துறந்தவன், ஒளிவு மறைவு இல்லாதவன், எனக்கு ஒளிவு மறைவு என்பதே கிடையாது, ஆசா பாசங்களை அறவே வெறுத்தவன். எனக்கு ஒரு எண்ணம், நீ நிர்வாண மேனியாக எனக்கு உணவு பரிமாறுவாயாக என்று கேட்டாராம். கிருபி அம்மையார் மறுவார்த்தை பேசாமல் உள்ளறைக்கு சென்றார். ஆடையை களைந்து வைத்தார். கூந்தலை அவிழ்த்து விட்டார். கூந்தல் ஆனது அடர்ந்து வளர்ந்த கூந்தல். கூந்தலானது மேனி முழுவதையும் மறைத்துக் கொண்டதாம். ஆடை அணிந்திருந்த போது கரங்கள் தெரியும், பாதாரவிந்தம் தெரியும், முகம் தெரியும். கூந்தலை அவிழ்த்து விட்டவுடன் மேனி முழுவதையுமே மறைத்துக் கொண்டதாம். அப்படி மறைத்துக் கொண்டு உணவு கொண்டு வருகின்றார். உணவு கொண்டு வருகின்ற நேரத்தில் உமா மகேஸ்வரன் ஆனவர் இந்த பெண்ணின் கற்பை சோதிக்க வேண்டுமே என்ற எண்ணத்தில் இருந்தவர் வாயு பகவானை நினைத்தாராம். வாயு பகவான் பெருங்காற்றாக உருவெடுத்து அந்த கிரகத்தின் உள்ளே சென்றாராம். அப்படி செல்லுகின்ற நேரத்தில் கிருபை அம்மையார் கூந்தல் ஆனது சற்று விலகியதாம். அப்படி விலகியவுடன் அந்த உமா மகேஸ்வரன் சன்னியாசி உருவத்தில் இருந்தவர் கிருபை அம்மையார் மேனியை உற்று நோக்கினார். நோக்கியவுடன் இன்னவர் வீரியம் ஸ்கலிதமாகி உணவில் கலந்து விட்டதாம். வீரியம் ஸ்கலிதமாகி உணவில் கலந்து விட்டது. வெட்கி தலை குனிந்தார். கிருபை அம்மையார் உணவு பரிமாறினார். உள்ளறைக்கு சென்றார். ஆடை அணிந்து கொண்டார். மறுபடி வந்து பார்க்கின்றார். பரிமாறிய உணவு அப்படியே இருக்கின்றது. எதிரே